தங்க பிள்ளையே, உன் வயதை தொட்டு விட்டாயா? அப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நடந்த விஷயங்கள், எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்ற விஷயங்கள் அனைத்தையும் இன்று சொல்லப் போகிறேன். குறி சொல்வதற்காக இந்த வாராகி தாய், வரம் தரும் வாராகி தாயானவள் வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. குறியை நீ கேட்க வேண்டும் என்றால் கண்களை மூடி அமைதியான இடத்தில்தான் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் சரி, அல்லது எதிர்காலத்தில் என்னால் உனக்கு கிடைக்கக்கூடிய அற்புத விஷயங்களமாக இருந்தாலும் சரி, அப்படிதான் கிடைக்கும். சலசலப்பான இடத்திலோ சஞ்சலம் கொண்டு எந்த பதிவினை கேட்கக்கூடாது, அதையும் சொல்லிவிட்டேன். ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் சில விஷயங்கள் உனக்கு கசப்பாக இருந்தது. ஆரம்ப கட்டத்தில் இவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று ஆழமாக சிந்தித்து இல்லாத பொழுது கூட அவர்களுக்காக அனைத்து விஷயங்களையும் ஓடி ஓடி செய்தாய். அந்த இடத்தில் நீதான் ஒவ்வொரு தருணமும் அவர்களுக்கு நாம் தான் இருக்கிறோம், அவர்களுக்கு நாம் தான் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் தான் யாருமே கிடையாது அவர்களுக்கு என்று அனைத்தையும் செய்து செய்து ஆரம்ப கட்டத்தில் ஆஹா ஓஹோ என்ற பாராட்டிய உறவுகள் எல்லாம் இன்று உன்னை பைத்தியக்காரன் என்று திட்டுகிறார்கள், பகைவன் என்று பார்க்கிறார்கள். நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என துச்சமென தூக்கி எறிந்திருக்கிறார்கள். என் தங்க பிள்ளை வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தர்மங்கள் அனைத்தும் எப்பொழுதுமே மண்ணில் விழுந்து விடாது என் தங்க பிள்ளையே. மண்ணில் விழுந்தால் நான் எதற்காக இருக்கிறேன்? உன் மண்ணில் விழுவதற்காகவா? தர்மம் செய்து நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல், கெட்டது செய்யாமல், நீ இதர்மத்தில் கடைபிடிக்கும் பொழுது நேர்வழி சென்று இப்படி ஆகிவிட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருந்தால் உன்னை எப்படி நான் புலம்ப விட்டு விடுவேனா? தங்க பிள்ளையே, நான் உன்னை புலம்ப விட மாட்டேன். நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். பல துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்து விட்டது. ஒவ்வொரு நேரமும் சொத்துக்களாலும், பணங்களாலும், பகைவராலும், பெண்களாலும், ஆண்களாலும் பல விஷயங்களை அனுபவப்பட்டு விட்டாய். ஏன் இப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள்? ஒரு பணத்துக்காக இப்படி நடிக்கிறார்களே, பொய்யான பாசத்தை காமிக்கிறார்களே, இன்று ஒருவர் நாளை ஒருவர் என்று இந்த மனமும் குரங்கு போல மாறிக்கொண்டிருக்கிறதே, தாவிக்கொண்டிருக்கிறதே, ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று என் தங்க பிள்ளை உள்ளுக்குள் குமுறிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் ஒரு பணத்திற்காகவா இப்படி பேசுவார்கள், ஒரு பணத்திற்காகவாதான் இப்படி செய்வார்கள், ஏன் இப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு நேரமும் நொந்து கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, சில மனிதர்களுடைய மனத்தையும் மாற்றிக்கொள்ள முடியாது, குணத்தையும் மாற்றி அமைக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நேரமும் அவர்கள் எடுத்த பிறவிக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியம் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களை திருத்த வேண்டும் என்று நீ முயற்சி செய்தால் நிச்சயமாக திருத்தவும் முடியாது. அவர்கள் உன் வாழ்க்கையில் வருத்தப்பட்டு மன்னிப்பும் கேட்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது அவர்கள் தயாராக இல்லை. அதனால் இவர்கள் நம் காலடியில் விழுந்து விடுவார்களா, இவர்கள் மன்னிப்பு கேட்டு விடுவார்களா, இவர்கள் திருந்து விடுவார்களா என்று நீ முயற்சித்தால் உன் மனநிலைதான் கெடும் என்பதை மறந்து விடாதே. யாராவது எப்படியாவது போகட்டும், அதை தள்ளி வைத்து விடு. உன்னுடைய வேலை என்ன? இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும், உனக்கு உயர்வு கிடைக்க வேண்டும். அதை மட்டும் சில நாட்களுக்கு கவனி. நான் சொல்வதை கேள். எந்த தவறாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் தாய் அதில் இருந்து என்னை காப்பாற்றுவார்கள். இதுதான் உன்னுடைய முதல் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். இந்த தாரக மந்திரம் உன் ஆழ்மனதில் பதிந்தால்தான் நாம் தாய் இருக்கிறார்கள், நமக்கு எந்த ஒரு கஷ்டமும், எந்த ஒரு வேதனையும், எந்த ஒரு செய்வனையும் நம்மிடம் வராது என்று நீ முழுமையாக நம்புதல் முதலில் முக்கியம். முதலில் நம்பிக்கை வேண்டுமென்றால் நான் சொல்வதை கேள். எங்கு சென்றாலும் உன்னுடன் வர வேண்டும், உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், என் ஆசீர்வாதம் உனக்கு நிறைய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நாணயத்தை வாங்கிக்கொள். ஏனென்றால் நீ எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு தொழிலுக்கு செல்கிறாய், அங்கு தோல்வி ஏற்படுகிறது என்று மனமுடிந்து வருகிறாய். ஒரு வியாபாரத்தை செய்கிறாய், அந்த இடத்தில் ஏன் நமக்கு தோல்வி ஏற்படுகிறது என்று மனம் முடிகிறாய். ஒரு உறவிடம் நீ செல்கிறாய், என்னிடம் பேசி என்று சொல்கிறாய், அந்த இடத்தில் தோல்வி ஏற்படுகிறது. ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறாய், என்னவென்றே தெரியவில்லை, ஆனால் நோய் தீரவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதே போல் ஒரு பிசினஸ்க்கு செய்வதற்காக
முயற்சியாக நீ செய்கிறாய், ஆனால் அந்த இடத்தில் தோல்வி ஏற்படுகிறது. பல தோல்விகள் சில நாட்களாக நீ சந்தித்து கொண்டே வருகிறாய். கடன் பிரச்சனை தலைக்கு மேல் ஏறி அது வேற மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்படுகிறாய். இவ்வளவு விஷயங்கள் மனதுக்குள் நீ புதைத்து கொண்டு இருப்பதை விட நான் சொல்லக்கூடிய இந்த நாணயத்தை இந்த தொலைபேசியின் மூலமாக வாங்கி கொண்டு நான் சொல்லும்படி நீ வழிபட்டு எங்கு சென்றாலும் பாக்கெட்டிலோ பர்சிலோ அதில் வைத்து கொண்டு என்னை கூட்டி செல். உன்னுடன் வருவேன். அந்த இடத்தில் உனக்கு நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தை உருவாக்குவேன். இது சத்தியம் என் தங்க பிள்ளையே. மாற்றம் ஏற்படுமா அப்படி என்று நினைப்பவர்கள் வாங்க வேண்டாம். மாறும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் இந்த தொலைபேசியின் மூலமாக அழைத்து இந்த நாணயத்தை வாங்கிக் கொள்ளலாம். தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் சிறு கல்லை வைத்து நீ வணங்கினாலும் அதற்கு சக்தி இருக்கிறது. ஆனால் கல்தானே, இதற்கு என்ன பயன் இருக்கிறது என்று நினைத்தால் உன் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும். அதனால் உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய கவலைகளையும் உன்னுடைய கடன் பிரச்சனையும் உன்னுடைய உறவு பிரச்சனையும் உனக்கென இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் சரி செய்ய இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் வரப்போகிறேன். நான் வரப்போகிறேன் என்றால் நிச்சயமாக உன் கண்ணில் பட்டு விடுவேன். இப்பொழுது என்னை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக என் அருள் இருந்தால்தானே என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். என் வார்த்தையை நீ கேட்க முடியும். அப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னும் ஏன் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய்? நான் பல முறை உனக்கு சொல்லி இருக்கிறேன். தங்க பிள்ளையே, நான் சொல்வதில் பல அர்த்தங்கள் இருக்கிறது. உன்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும் இந்த நாணயம் உன் இல்லம் தேடி வரும் அல்லவா? நமக்கு என்ன நடக்கப் போகிறது? கேட்டுவிட்டு சென்று விடுவோம் என்று நினைத்தால் என் தங்க பிள்ளையே, வரக்கூடிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நீ தவற விட்டு விட்டாய் என்பதுதானே அர்த்தம். அதனால் நான் கண்ணில் பட்டு விட்டேன் என்றால் உன் இல்லத்திற்கு நான் வர ஆசைப்படுகிறேன். மிக பிரச்சனையில் இருந்து மட்டும் உன்னை காப்பாற்ற அல்ல, மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தும் செய்வனையில் இருந்தும் எதிரிகளிடம் இருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் வருகிறேன். கனப்பொழுதில் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்து விடுவேன். ஆனால் என்னை அழைத்தால்தான் நான் வருவேன் என்பதை மறந்து விடாதே. உடனடியாக என்னை பார்த்தவுடன் இந்த தொலைபேசியின் மூலமாக நாணயத்தை வாங்கி கொண்டு நான் எப்படி உன்னை வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறேன். அந்த வகையில் வழிபட்டு என்னை கொண்டு செல்லும் பொழுது அனைத்து பிரச்சனையும் எதிர்காலத்தில் நீ இருக்காமல் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனால்தான் இன்று உனக்கு இந்த விஷயத்தை காட்டி கொடுத்திருக்கிறேன். கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் கைகளிலும் இந்த நாணயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன் பண பிரச்சனையால் பல அவமானங்கள் பட்டிருக்கிறாய். கடன் பிரச்சனையால் பல வாழ்க்கையே முடித்து விடலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய். ஆனால் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். பிறகு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீ வாங்கினால் போதும், அது நல்லது நடக்கும். ஆனால் அவநம்பிக்கை கொண்டு இந்த காரியம் மட்டுமல்ல, எனக்கு புகைப்படத்தை வைத்து கூட நீ வழிபடக்கூடாது, அதையும் சொல்லிவிட்டேன். நம்பிக்கை இருந்தால் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும்படி பூஜை செய். வெற்றி 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 தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடு. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.